தமிழகம் சென்னை அருகே பெரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் 1000 நாட்களை கடந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தமது ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். பெரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமது என்று அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சென்னையை அடுத்து பெரந்தூரில் புதிய சர்வதேச விமான நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழக அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிராக அங்கு மக்கள் போராட்டங்களை ஆரம்பித்தனர். இந்த போராட்டம் தற்போது 1000 நாளை கடந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றன, அதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன. எனினும் தமிழக அரசாங்கம் தமது முடிவை இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த விமான நிலையம் அமைவதால் பெருமளவான பயிர்நிலங்கள் நாசமாவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் மண்ணுரிமைக்காக வாழ்வுரிமைக்காக 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெரந்தூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மத்திய கிழக்கு நாடான ஏமனில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் மேலும் 12 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலின் போது சுமார் 30 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏமன் தலைநகர் சனாவின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற தாக்குதலிலும் பலர் கொல்லப்பட்டனர். அந்த வகையில் அமெரிக்காவின் ஏமன் மீதான தாக்குதலில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி போராளிகள் நடத்தி வரும் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்து கோயில் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டிருக்கிறது. கனடாவின் சர்ரி என்ற பகுதியில் லட்சுமி நாராயணன் கோயில் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவில் சமீப காலமாக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் பிரித்தானியா கொலம்பியா மாகாணத்திலும் இவ்வாறான தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் கோயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதன் சுவர்களிலும் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன.